உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சொல்லாத வித்தியாசமான பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? இது வரைக்கும் மீடியாவில் சொல்லாதது ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனை, சொத்து விற்கல, அதுக்கப்புறம் கடைசியா ஆயுதம் இதான். சரி இது விற்கணும், இது வேறு வழி இல்லை, இந்த இது செய்யுங்க. இந்த இலையை பறிக்கும் போது ஜல் ஜல் வா வா அப்படின்னு சொல்லி தான் பறிக்கணும். ஓம் சுமூகாய ஸ்வாகா, ஓம் சுமூகாய ஸ்வாகா, ஓம் சுமூகாய ஸ்வாகான்னு சொல்ல இட பிரச்சனை தீரும், சொத்து சீக்கிரம் விற்பனையாகும். அது வடக்கு பார்த்து சொத்து விற்கல சார், வடக்கு பார்த்து சொத்து விற்கல சார், இப்படி வடக்கு பார்த்து சொத்து அருமையான சொத்தை விற்கல இப்படியே சொல்றாரு. நான் என்ன சொன்னேங்க, பாருங்க நேர போங்க வடக்குநாதரை பாருங்க. எங்க திருச்சூர்ல இருக்காரு வடக்குநாதர். பஞ்சக தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு, அதெல்லாம் மிகப்பெரிய தோஷம். அதெல்லாம் பஞ்சக தோஷம்லாம் ஒரு மரணம் நடந்து அடுத்தடுத்து வீட்டில் மரணம் வந்துடும். அதிகாலையில பசுமாடு நடந்து போகும்போது அதனுடைய காலடிப்பட்ட மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை எடுத்து சேர்த்துக்கிறலாம், அது இன்னும் வீரியமாகும். திருக்கழுங்குன்ற பக்கத்துல ஒரு துறவி இருந்தாரு. பாம்பு கடிச்சா விஷ முறிவு மந்திரமும் மூலிகையும் சொல்லி இருந்திருக்காரு. இது நீ காசு வாங்கினேன்னா வேலை செய்யான்னு இருக்காரு. ஒரு கட்டத்துல காசு வாங்க ஆரம்பிச்சா அது வேலை செய்ய போச்சு. ஸ்ரீம் ஜல் ஜல் வா, இவ்வளவு ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் எல்லாம் சொல்றேன். அதான் பண்டிட் விஜய். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த நேர்காணல்ல இவர் எடுக்கிறது நமக்கு புதுசு கிடையாது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நமக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறவர் தான் பிரபல ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஒவ்வொரு நேர்காணலையும் வித்தியாசமான பரிகாரங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பாட்டு கேட்டாலே அது ஒரு பரிகாரம், படம் பார்க்கறது ஒரு பரிகாரம் அப்படின்னு நீங்க இது வரைக்கும் சொல்லாத வித்தியாசமான பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? இது வரைக்கும் மீடியாவில் சொல்லாதது நிறைய இருக்கு. எல்லாமே நான் கண்டுபிடிக்கல, எல்லாம் எங்கள் குருநாதர் கொடுத்தது. அது என்னன்னா, ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனை, சொத்து விற்கல, அப்போ ரொம்ப என்னென்னவோ செஞ்சு ஒன்றும் கரெக்டாகலை. நான் சொல்லி நிறையா சொல்லி அவருக்கு ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் கடைசியா ஆயுதம் இதான். சரி இது விற்கணும், இது வேறு வழி இல்லை, இந்த இது செய்யுங்கன்னா ஆரா கீரைன்னு ஒரு கீரை இருக்கு. ஆரா கீரை, ஆறானா நம்ம உடம்பு சுற்றி இருக்க ஆறா இல்லை, கீரை பேர் ஆரா கீரை. ஆதிவாரம் அன்று, ஆதி வாரம் அன்று, ஆதிவாரம்னு ஒரு வாரம் இருக்கு. வாரம் சொல்றோம்ல, இந்த வாரம் தர்றேன் அடுத்த வாரம் தரேன் சொல்றோம்ல, அதுல ஆதிவாரம்னு ஒரு வாரம் இருக்கு. ஆதிவாரம், ஆதினா ஞாயிறுமா, ஞாயிற்றுக்கிழமை, வாரத்துல முதல் நாள் ஆதிவாரம் ஞாயிறு அன்று. ஆறா கீரை எங்க இருக்கோ அந்த கீரை, இப்போ உதாரணமா நம்ம வடக்கு நோக்கி நிக்கணும், கீரை நமக்கு முன்னாடி இருக்கணும், அவ்வளவுதான். அந்த செடி முன்னாடி இருக்கணும். அது மாதிரி 2 விரல்ல இப்ப இந்த செடி இருக்குன்னா இந்த 2 விரலை அடியில விட்டு அதை பறிக்கணும். அதுக்கு முன்னாடி அது சாப நிவர்த்தி பண்ணணும். அவருக்கு சாப நிவர்த்தி மந்திரம் அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி ஒரு 10-12 செடி கட்டிட்டாரு. கட்டிட்டு அந்த 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 இலையை பறிக்கும் போது ஜல் ஜல் வா வா அப்படின்னு சொல்லி தான் பறிக்கணும். அது ஒரு மந்திரம். அது என்ன, ஸ்ரீம் ஜல் ஜல் வா வான்னு சொல்லி பறிக்கணும் அந்த இலைய. இப்போ இது விரல் தண்டுன்னு வைங்களேன், இந்த இலை, இது இலை இருக்கு இந்த பக்கம், அடியில் வச்சு அப்படி பறிக்கணும். இந்த 2 விரலை தான் அது பறிக்கணும். கட்ட விரல் படக்கூடாது, இந்த விரல் படக்கூடாது. அந்த மாதிரி இலைகளை நிறைய பறிச்சு அதை கொண்டு வந்து அம்மியில அரைச்சு அதுல பிள்ளையார் பிடிக்கணும். அதுல பிள்ளையார் பிடிக்கணும், விநாயகர் பிடிக்கணும். விநாயகர் பிடிச்சு அந்த விநாயகருக்கு தூபம் தீபம் காட்டி வர, கனி வகைகள் வச்சு டெய்லி படைச்சு வழிபட்டு வர, ஓம் சுமூகாய ஸ்வாகா, ஓம் சுமூகாய ஸ்வாகா, ஓம் சுமூகாய ஸ்வாகான்னு சொல்ல இட பிரச்சனை தீரும், சொத்து சீக்கிரம் விற்பனையாகும், வழக்கு பிரச்சனை விடுதலையாகும். இது யார் வேணாலும் செய்யலாம், எல்லாருக்கும் பொருந்து போங்க. 12 ராசிகளும் இது ராசிலாம் என்ன மாதிரி யார் வேணாலும் செய்யலாம். இது அந்த ஆதிவாரமா, அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். சரியா, இந்த கீரைகள் வச்சு பண்றோம். ஓகே. சோ ஞாயிற்றுக்கிழமை என்ன நேரம் சார்? இந்த ஓரைகள் அப்படின்லாம் இல்லையா? ஓகே. எந்த நேரம்? அன்னைக்கு பூரா ஞாயிறு தானே, அன்னைக்கு பூரா சூரிய ஆதிக்கம் தானே, அன்னைக்கு அது காலை நேரமா எடுக்கலாம். பொதுவா மூலிகை பறிக்கிற அதிகாலையில, அந்தி சாய நேரத்துல பறிக்கூடாது.
அது வந்து கோதுளி லக்கணம்னு பேர் அதிகாலையில். ஸோ அந்த நேரத்தில் போய் அதை செய்யலாம். அதுவே அதிகாலையில் பசுமாடு நடந்து போகும்போது அதனுடைய கால் அடிப்பட்ட மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை எடுத்து சேர்த்துக்கிறலாம். அது இன்னும் வீரியமாகும். ஆனால் அதுக்கு மந்திரம் சொல்லி எடுக்கணும். அதுக்கு அந்த மந்திரம் எனக்கு மறந்து போச்சு. இப்போ அந்த பசுமாட்டினுடைய காலடிப்பட்ட மண் அதிகாலையில் அதிகாலையில் நான் சொல்கிறது சாயந்தர நேரம் காலடி மண் வேலை செய்யாது. ஸோ அதை எடுத்து அதில் அந்த அந்த மண்ணை அந்த ஆராக்கீரையில் மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். இப்படியும் பண்ணலாம். இது அது மாதிரி பசுமாட்டினுடைய மண்ணை எடுத்து அந்த காலடி மண் அதிகாலையில் எடுத்து அந்த மண்ணிலையும் செய்யலாம். ஆனால் அது வீரியம் குறைவு, இது வீரியம் கூட. சார் இப்போ அது 6 மாசம் ஆகும், இது 6 நாள் ஆகும், அவ்வளவு. ஓகே சார். சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ஆராக்கீரை இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிராமப்புறத்துல எல்லாருக்கும் தெரியும் ஆராக்கீரை. ஓகே. எல்லாரும் சாப நிவர்த்தி மந்திரம்னு ஒன்று இருக்கு. சாப நிவர்த்தி மந்திரம்னு இருக்கு. ஒரு அதிசயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பு கடிச்சு மந்திரம் சொல்லி விஷமுறிவு பண்ண ஆள்லாம் இருக்கு. திருக்கழுங்குன்ற பக்கத்துல ஒரு துறவி இருந்தாரு. அவருக்கு இந்த அவருடைய தந்தையாருக்கு யாருக்கோ வந்து இந்த பாம்பு கடிச்சா விஷமுறிவு மந்திரமும் மூலிகையும் சொல்லியிருந்திருக்காரு. இது நீ காசு வாங்கினேன்னா வேலை செய்யான்னு இருக்காரு. ஒரு இடத்துல காசு வாங்க ஆரம்பிச்சா அது வேலை செய்ய போயிடுச்சு. அப்படி இருக்கு. அதே மாதிரி கோயில்பட்டி பக்கத்துல ஒரு நீர் ஊற்று இருக்கு. தரையிலேருந்து கிளம்பி தண்ணி ஓடிட்டு தரையில நீர் ஊற்று பார்த்துருக்கீங்களா? தரையில நீர் ஊற்று பாறையிலேருந்து வடிஞ்சு வரும், இல்லை மண்ணை பறிச்சா தண்ணி வரும். தரையிலேருந்து ஒரு பைப் லைன் கீழே போட்டு பைப் உடஞ்சா பொத்துக்கிட்டு வெளியே வரும்ல, அது மாதிரி ஒரு நெல்லை மாவட்டத்தில், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கு. தரையிலேருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்குமா, இன்னைக்கு வருது நாளைக்கு வருது. குற்றால தண்ணி விட டேஸ்டா இருக்கும். குற்றால தண்ணி விட டேஸ்டா இருக்கும். அசுரன் படம் பார்த்தீங்களா? அந்த படம் ஃபுல்லாக அங்கே ஏரியா எடுத்தது. அசுரன் படம் பூரா அந்த மலைக்குள்ள இவர் கருணாசார் பையனை கூப்பிட்டு போவார்ல, அவர் தனுசையா போவார் இல்லையா, கருணாசையோடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டே அந்த மலைக்குள்ளக்க தான், அந்த மலைகளுக்குள்ள இருக்கு. அதுல ஏகப்பட்ட மூலிகை இருக்கு. அங்க அந்த ஆராக்கீரை இருக்கு. அங்க இருக்கு ஆராக்கீரை இருக்கு. மூலிகை தேடி ஒரு நேரம் என்ன வேலை கிடைக்கும் ஜோசியத்தை விட்டுட்டு பூரா ஒரு நேரம் இதே சுத்திட்டு கிடந்தேன் நான். அது அந்த நேரம் படிச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது, அது அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு பரிகாரம் மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ சிம்பிளா அந்த சொத்து பிரச்சனைக்கு இப்போ நீங்க ஒரு மூலிகை அதிகாலைகள்ல வந்து ஆராக்கீரை வந்து எடுக்கணும் பறிக்கணும் அப்படின்னு சிம்பிளா, எனக்கு ரொம்ப ஈஸி, எனக்கு இதெல்லாம் மூலிகையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார், ஈஸியா ஏதாவது சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு? அதுதான் சொன்ன பசுமாட்டோடைய காலடியில் இருக்கக்கூடிய மண், அது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். காலை நேரத்தில் கால்நடைகள் நடந்து போக முடியாது பசு, அந்த மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுத்து அதில் சந்தனமோ மஞ்சளோ கலக்கி மிக்ஸ் பண்ணி அதை பேஸ்டாக்கி அதை விநாயகராக்கி அந்த கோதுளை நேரத்தில் அது கால் நட 4ஆம் இடம் 4 கால் மாட்டுக்கு, 4ஆம் இடம் சொத்து, சரியா, 4 கால் ராசி கடகம், ரிஷபம் 4 கால் ராசி, சரியா. ஸோ அது கடகம் பலகால் ராசி. ஸோ அப்போ இந்த மாதிரி இது விஷயங்களை அதை செய்யணும். நம்ம செய்யும் பொழுது அது தோஷ நிவர்த்தி ஆகுது. இப்போ காலபுருஷனுக்கு 4 கூடிய சந்திரன் ரிஷபத்துல நம்ம உச்சமாகிறாரு. ரிஷபத்துல உச்சமாகிறாரு. அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் எங்க போய் உச்சமாகிறாரு? 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்போ சொத்து விற்கணும் அப்படின்னா இது பரிகாரம் செய்யலாம். ஆராக்கீரை உடனே வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 21 days அதுக்குள்ளக்க அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிரும். இதெல்லாம் செஞ்சிருக்கு. இப்போ நேரம் இல்லையே, எங்க ஆராக்கீரை எடுக்கிறதுக்கு நேரம்? மலேசியாவில் ஒரு ஐயா ப்ராப்பர்ட்டி விற்க முடியும்னு இருக்காரு, நான் போய் எங்க எடுக்க நேரம் இருக்கு? மந்திரம் சொல்லிட்டேன், சாப நிவர்த்தி மந்திரம் நான் சொல்லக்கூடாது, அது என் குருநாதருடைய கட்டளை. இதுக்கான மூல மந்திரம் சொல்லிட்டேன், சாப நிவர்த்தி மந்திரம் யார்ட்டே கத்துக்கோங்க, சரியா. ஸ்ரீம் ஜல் ஜல் வா, இவ்வளவு ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் எல்லாம் சொல்றேன், சரியா. அதான் பண்டிட் விஜய், சரியா. அது என் குருநாதர். என் குருநாதர்லாம் எனக்கு கிடைச்ச குருமார்கள்லாம் அதெல்லாம் என்ன சொல்றது, அந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே. கண்டிப்பாக சார். சார் இப்போ சொத்து பிரச்சனைகள்ல நிறைய வித்தியாசமான பிரச்சனைகளா இருக்கும். ஒருத்தருக்கு சொத்து வாங்குறதுல பிரச்சனையா இருக்கட்டும், வாங்கிய சொத்து விற்க முடியாத சுச்சுவேஷனா இருக்கும். ஒருத்தருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கும், சொத்து கிடைச்சாலும் அங்காளி பங்கல் பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பரிகாரம் போதுமா? சக்சஸ் ஆகும், எல்லாத்துக்குமே ஆகும். இப்போ உதாரணமாக காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் வடக்கு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் வடக்கு. அப்போ ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, பெரிய பிரச்சனை. நான் என்ன சொன்னேங்க, பாருங்க நேராக போங்க, வடக்குநாதரை பாருங்க. எங்கள் திருச்சூரில் இருக்கார் வடக்குநாதர். வடக்குநாதரை போய் பாருங்க, வழிபாடு செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க.
அது வடக்கு பார்த்து சொத்து விற்கல சார், வடக்கு பார்த்து சொத்து விற்கல சார், இப்படி வடக்கு பார்த்து சொத்து அருமையான சொத்தை விற்கல, இப்படியே சொல்றாரு. வடக்கு பார்த்து சொத்து அருமையான சொத்து விற்கலைங்க, வடக்கு பார்த்து சொத்து அருமையான விற்கலைங்க. உங்க ஜாதத்தை கொடுங்க மாதிரி பார்த்தா சூரியன் வடக்குல இருக்கு. சரி போயிட்டு வாங்க, வடக்கு நகரை பார்த்து வாங்க, சரியா போங்க. நிறைய இருக்குமா. பஞ்சக தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு, அதெல்லாம் மிகப்பெரிய தோஷம். அதெல்லாம் பஞ்சக தோஷம்லாம் ஒரு மரணம் நடந்து அடுத்தடுத்து வீட்டில் மரணம் வந்துடும். பஞ்சக தோஷத்துல இறந்தாங்கன்னா எப்படி சார் அதெல்லாம் கேரளத்துல பார்ப்பாங்க, தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. பஞ்சக தோஷம் கேரள மக்களுக்கு தான் தெரியும். அதாவது அந்த ஆகாத நட்சத்திரத்துல இறந்துருவாங்க, தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இறந்துருவாங்க. அந்த இறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சுதான் அவங்க வீட்டில் அடுத்து துர்மரணம் இருக்குமா, அடுத்தடுத்து வேற தொடர் மரணங்கள் வர்றதுக்கான விஷயம். இது வந்து பஞ்சக தோஷம் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது, கேரளத்துல மட்டும் தான் பார்ப்பாங்க பஞ்சக தோஷம். தமிழ்நாட்டுல இந்த இருக்குல்ல மாந்தீஸ்வரர், கேரளாக்குள்ள மட்டும் தான் மாந்தி வேலை செய்யுமா? தமிழ்நாட்டுல மாந்தீஸ்வரர்னே பேர் இருக்குல்ல, திருவாலங்காடு. அது சும்மா இடத்தையா அள்ளி விடுறது அப்படிலாம் கிடையாது. மாந்தி எல்லா பக்கம் வேலை செய்யும். மாந்தி வேலை செய்யக்கூடிய இடம்னா மலை பிரதேசங்கள்ல உடனே வேலை செய்யும், மலை பிரதேசங்கள்ல உடனே வேலை செய்யும். சரியா? லெவல் பிரதேசங்கள்ல ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். ஆனா எல்லாருக்கும் வேலை செய்யும் மாந்தி. ஹில் ஸ்டேஷன் போகும்போது உடனே ஆக்டிவேட் ஆகும். அதுதான் மூணாறுல வண்டி அடிபட்டுச்சுன்னு சொன்னேன் இல்ல, 3-6 4 கூட தொடர்பு. 3-6 போனால் ஆக்சிடென்ட் ஆகும், மாந்தி அது ஹில் ஸ்டேஷன், அதனால எனக்கு உடனே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த நேர்காணல்ல. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் என்னடா அடுத்த வித்தியாசமான பரிகாரம் சொல்வீங்க அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே ரொம்ப வித்தியாசமான ஒரு பரிகாரமாக இருந்திருக்கு. ஸோ மிக்க நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.